அவன் என்ன பண்ணுவான், பிள்ளையார வந்து இந்த மழையில பனியில வெயில்ல வந்து உட்கார வைப்பான் தெரு மூக்குல. அவரு உட்கார்ந்து பார்ப்பாரு. ஒரு வாரம் உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரம் கழிச்சு நல்ல மாலை அலங்காரம் போட்டு பூச்சோடு கொண்டு வந்தான். நம்மளுக்கு சொகுசா கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தா கொண்ட கடலை போட்டு அந்த பிள்ளையாசி குழந்தைக்குல நான் பிள்ளையார் மேல பெரிய பக்தி கொண்டிருக்கேன், எனக்கு வழிபடணும் ரொம்ப விருப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆதி தமிழன் சேரியில குப்பத்துல வாழக்கூடிய கூப்பிட்டாங்கன்னா அந்த தெருவுக்குள்ள போக முடியாது. எங்க போவாரு? எங்க மசூதி இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க தேவாலயம் இருக்கோ அங்கதான் போவார். ஏன்? அங்க போனா தகராறு பண்ண முடியும், தகராறு பண்ணா கலவரத்தை ஏற்படுத்த முடியும், கலவரத்தை ஏற்படுத்தினா மக்களை இந்துஸ்தான் பிரிக்க முடியும், பிரிச்சா அதே வச்சு வாக்கு பிச்சை எடுக்கணும். அப்ப பிள்ளையார பேசினா பிள்ளையார் செல்ஃப் எடுக்கல, பிள்ளையார பிறக்க பண்ணிட்டு என்ன பண்றான், முருகன் மேல ஒருதலை காதல், ஒன் சைடு லவ். அவனு பூ எடுத்து கொடுக்கறான், அதை பண்றான், இதை பண்றான். உன்னை பார்க்கவே பிடிக்கலான்னு முருகன் செருப்பு கட்ட அடிக்கிறாரு. ஆனா தூங்க மாதிரி இல்ல நான் முருகன் மேல ரொம்ப லவ்வா இருக்கேன். இப்ப திடீர்னு வெற்றிவேல் வீரவேல், தமிழ்நாட்டுல வெற்றிவேல் வீரவேல் என்று மோதக்கூடிய பாஜக அருகாமல கேரளால பேசுவானா அங்க சாமியே சரணிப்பான், அங்க சாமியே சரணிப்பான்னு பேசக்கூடிய பாஜக ஆந்திராவில பேசுவானா அங்க ஏழுகின்றவானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா, அங்க கோவிந்தா போறவன் மகாராஷ்டிரால பேசுவானா அங்க கனவிதாதா மோடியா, அங்க கடவுதாதா மோடியாங்கிறவன் உத்தரப்பிரதேச பேசுவானா அங்க ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீராம், அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்கத்துல பேசுவானா அங்க ஜெய் காளி ஓம் காளி, அங்க ஜெய் காளி ஓம் காளிவன் ஒரிசால பேசுவானா அங்க ஜெய் ஜெகநாத். எந்த ஊருக்கு போனானோ அந்த மாதிரி மாத்திக்கணும். பாம்புங்கிற ஊருக்கு போனா நடுத்துண்டு தனக்குமா, உத்தரப்பிரதேசத்துல மாட்டுக்கறி தின்னா அடிப்பான், கேரளாவுக்கு போன எனக்கு ஓட்டு போகுது மாட்டுக்கறி கொண்டா வீட்டுல தரணும். தமிழ்நாட்டுல இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களை வந்து வசதிபாடுவான், கிறிஸ்துவர்களை வந்து முஸ்லிம்களும். ஆனா கோவாவில அதே கிறிஸ்துவர்களுக்கு அவனே அதிக தரசி கொடுப்பான். இப்படி அவன் ஒரு பல்லவி பாடுவான். அவன் தமிழ்நாட்டுல பள்ளி வழி பார்க்க ஒண்ணு கதைக்கு ஆகல. இப்ப கடைசி கையிருப்பா என்ன பண்ணிட்டான், மதுரையில திருப்பரங்குன்ற மலை மேல தர்கா இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்ற முருகன் கோயில், அதை குறிச்சிட்டான். அங்க வந்து அந்த திருப்பரங்குன்ற மலை மேல கார்த்திகை தீபத்தை ஏற்றிய தொடங்குறான். கார்த்திகை தீபம் ஏற்றா, கார்த்திகை முடிஞ்சு திருமணாச்சலா படைச்சு கேட்டா இல்ல அது முடிந்தாலும் சரி நான் தீபம் ஏற்றியே தருவேன். சரி இவ்வளவு ஆண்டுகளா கார்த்திகை தீபம் ஏற்றப்படுங்க, ஏற்றப்பட்டுச்சு எங்க உச்சி பிள்ளையார் கோயில் இடம், அங்க வந்து அந்த மலை மேல ஏற்றப்படுது. இப்ப புதுசா என்ன பண்றான், இல்ல அங்க ஏற்றக்கூடாது இந்த இடத்துல ஏற்றணும். அவன் கைகாட்டுற இடத்துல இருந்து 50 மீட்டர்ல தர்கா இருக்கு, சிக்கிம்ல தர்கா. இவன் ஏத்த போனா வெறும் தீபம் ஏற்ற மாட்டான், கார்த்திகை தீபம் ஏற்ற மாட்டான், கலவரத்தையே பத்த வச்சு. ஏன்னா அயோத்தியில வந்து ராமஜென்ம பூமி இருக்குது, ராமர் பிறந்த இடம். அந்த ராமஜென்ம பூமியை வழிபடுத்தாம போறாங்க. எங்க சொன்னா உச்சியின் இடத்துல வாக்குறுதி கொடுத்தான் பிரமாண பத்திரத்தின் மூலமாக. அப்படி ராமஜென்ம பூமியை வழிபடுத்தாம போறது பாஜக உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசூதி வச்சு தகர்த்து. அதே போல இப்ப தர்காமில சிக்கந்த தர்காமில கை வைக்க வர வேண்டியது. கோயம்புத்தூர மத பதத்தை மிகுந்த ஊரா மாத்திட்டான். அதே போல மதுரையை மாத்தணும், மதுரை வச்சு தமிழ்நாடு முழுக்க பாஜக வரணும், அது திட்டம் இல்லை. ராமர் பேசினாங்க அங்க வந்து நாங்க வந்து ராமர் கோயிலை கட்டுவோம்னா கட்டிட்டான். எதுக்காக கட்டின, அயோத்தியில ராமர் பிறந்தாரு. அன்பு சொந்தங்களே, ராமர் அயோத்தியில மட்டும் இல்ல அகில உலகத்துல எங்கேயுமே பிறக்கல. ஏன்னா பிறக்கவோ இறக்கவோ அவன் மனிதன், இதிகாச புராண கற்பனை கதாபாத்திரம். ராமர் பிறந்தது எங்க, வால்மீகியோட மூளையில, கற்பனையில. அப்படி ஒருத்தன் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைங்க. ஆனா ராமர் இங்கதான் பிறந்தாரு, இங்கதான் ராமர் கோயில் கட்டணும் கிளம்பிட்டார். ஏன், அந்த தர்காவை உடைச்சு நொறுக்கி, மசூதியை உடைச்சு நொறுக்கி கலவர அரசியல் பண்றது. எப்படிப்பட்டதுன்னா பாகுபலின்னு ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் வந்து பரமக்குடியில பிறந்தான். மகிழ்மதியில வந்து பல்லால் தேவன் பாகுபலியை சூழ்ச்சி பண்ணி கொண்டுட்டான். கட்டப்பா முதுக குத்திட்டான். அவன் முதுகுல குத்தி செத்து போன இடம் வந்து பரமக்குடி. பரமக்குடியில
பால்படிக்கு கோயில் கட்டி ஒருத்தன் கிளம்பினான்னா எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ. சக்திமான ஒருத்தன் வந்து அக்கிரிக்கு சுத்துவான், அநியாயம் பார்த்து அவன் பாட்டுக்கு வந்துருவான். அவன் கண்டிப்பாக 100 பேர் வச்சிருந்தான். அந்த சக்திமான் வந்து சாத்தூர்ல பிறந்தான், சாத்தூர்ல இறந்தான். அங்கே கோயில் கட்டி கிளம்பின எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமோ அதே போல பைத்தியகாரத்தனமோ அயோத்தியா ராமர் கோயில் கட்டினது. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் தோப்பையில நரேந்திர மோடி ஆட்சியோட 10 ஆண்டுகள சாதனை சொல்லி ஓட்டேக்கல. பாஜக மட்டும் ஆட்சி பொறுப்பிட்டு இறங்கினா கட்டப்பட்ட ராமர் கோயிலை இடிச்சுவாங்க, ராமர் கோயிலை காப்பாற்றணுமா பாஜக ஓட்டு போடுன்னு கேட்டாரு. ராமராஜ்யத்தை மீண்டும் அமைப்போம், பாஜக ஓட்டு போடுன்னு கேட்டாரு நரேந்திர மோடி, அமித்ஷா. கடைசி என்னாச்சு? அந்த ராமர்கள் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய அயோத்தி இருக்கக்கூடிய தொகுதி பைசாபாத் பாராளுமன்ற தொகுதி. அந்த பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியிலே பாஜக தோற்று சமாஜ்வாடி வென்றது. இவன் ராமர் அரசியல் அயோத்தியில ஈடுபடல. அவன் என்ன பண்ணிட்டான்? ராமரை பிரேக்கப் பண்ணிட்டான். ராமரை பிரேக்கப் பண்ணிட்டு ஒரிசா சட்டமன்றத்தில் வருது. அதுக்கு பிறகான காலத்துல மோடி அமித்ஷா மோடி இருக்காங்க. தொண்டர்கள்லாம் பார்த்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். இவன் ஜெய் ஜெகநாத். ஏன் ராமருக்கு முடிஞ்சு வச்சு ராமரை பேசி பண்ணல, ஜெய் ஜெகநாத். இப்ப அவன் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்டம் போடுறான். இந்த திருப்பரங்குன்ற தர்காவை வந்து இடமாற்றம் பண்ணுறான். அங்க வந்து தீபமேத்தன் பேர். இதுல பாஜகவுக்கு பாதை போட்டு கொடுத்த யாத்திரியுமா? அதுவும் அந்த கொடுங்கோல் தன்மை என்பது திமுக தான். ஏன்னா திருப்பரங்குன்ற மலை மேல தர்காவுக்கு ஒரு சிவனுக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்துல நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். இது பாட்டு எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றத்தை முருகன் இருக்காது, அது தலை வீடு முதல் வீடு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது மேல சிக்கல் தர்காவுக்கு தெரியாது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி ராஜபால் சேர்ந்த அபுதாகிரி இஸ்லாமியர் தன் குடும்பத்தோடு ஆடு கோடியை பயிர்களுக்காக சிக்கந்தர் தர்காவுக்கு வழிபாட்டுக்காக போறார். அப்ப போறப்ப தமிழ்நாடு அரசின் காவல்துறை என்ன சொல்லுது? அங்க சிக்கந்தர் தர்காவுல ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு. அந்த சிக்கந்தர் தர்கா 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அங்க மிக குறைந்தது 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பயிடப்பட்டு வருது. 300 ஆண்டா. அந்த வழக்கத்தை திடீர்னு திமுக அரசு அனுமதி மறுத்த உடனே அப்ப எல்லாருக்கும் பேசக்கூடாது, எல்லாருக்கும் பழனிக்காங்க ஒரு தர்கா இருக்கான்னு 1 மாத காலம் பேசக்கூடாது. அப்ப அறநிலையத்துறை சார்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது, பீஸ் கமிட்டி மீட்டிங். அது என்ன சொல்லப்படுது? வருவாய் கோட்டாட்சியர், தமிழக காவல்துறைகள் அதிகாரிகள் அவங்க என்ன சொல்றாங்க? அந்த தர்காவில ஆடு கோழி பலியிட அறநிலையத்துறை விரும்பல. எப்படி அந்த தர்காவில ஆடு கோழி பலியிட அறநிலையத்துறை விரும்பல? தர்கா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கா, வக்பரத்து கட்டுப்பாட்டுல இருக்கா? யார் நீ சொல்றதுக்கு? நீ யார்? தர்காவில ஆடு கோழி படக்கூடாதுக்கு இவன் யார்? திட்டமிட்டு பிரச்சனை கிளப்பி. அதுக்கு பிறகு என்ன பண்ணா பாஜக? அதே மதுரையை குறி வச்சு முருகன் மாநாடு அப்படின்னு இந்து மொழி சார்பாக மாநாடு போட்டார். மாநாடு போட்ட பிறகு திடீர்னு அங்க கார்த்திகை தீபமேத்தணும் அப்படிங்க. அப்ப இந்த பாஜக அரசியலுக்கு தீவிரம் போட்டது, விதை போட்டது திமுக.